திரு ஹிதாயத்துல்லா காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அனைவருக்கும் அன்பு வணக்கம். திரு ஹிதாயத்துல்லா, சசிரேகா சொன்னதை கேட்டீங்களா? 2 பேரும் தீர்மானம் நிறைவேற்றணும். நாங்கள் பாஜகவுக்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்றணும். அவங்க ஒரு கண்டனம் ஒரு பாராட்டு. ஆளுநர் மாளிகையில் போய் 8 அமைச்சர்கள் போறாங்க, இப்படி எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. உங்களுக்கு சந்தேகம் வரலையா? உங்களுக்கு சேர்த்து இன்றைய தலைப்பை பத்தி சொல்லிடுறேன். தொடங்கிய 2026 ரேஸ் முந்த போவது யார்? இது தலைப்பு, இது உங்க தலைப்பு. உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா புரிஞ்சுக்குவீங்க. ரைட். என்ன விஷயம்னா 26 ரேஸ்ல எல்லாம் பேசணும் சார். அதுதான் வரேன் நான். அதை கொஞ்சமாவது பேசணும் இல்லையா? 26ல நாங்க 200 இடங்களை வெல்வோம் என்று தமிழக முதல்வர் சொல்றாரு. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அவரு 2021ல வெல்லும் போது திராவிட முன்னேற்ற கழக இந்தியா கூட்டணி ஆட்சி இல்லை. இந்தியா கூட்டணி தலைமையா தாங்கிறதே திமுக தான். 2021 ஆட்சியில் இருந்தது அண்ணா திமுக. உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த விதமான நல்ல காரியங்களையும் மக்கள் நல திட்டங்களையும், உரிமை பஸ்ஸுக்கு இலவச பஸ்ஸு, மகளிர் உரிமை திட்டம், அதே மாதிரி முதல்வன் திட்டம், இப்படி மாணவர்களை படிக்க வைக்கக்கூடிய திட்டம், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாட்டு திட்டம், இப்போ புதுசா இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய மருந்து, எல்லாருக்கும் குறைந்த விலையில கொடுக்கிற மருந்து திட்டம் உள்பட பல அம்மா மருந்தெல்லாம் கொண்டு வந்தாங்களா? நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த எந்த திட்டமுமே அதான் சும்மா ஆகி போச்சு. அம்மா மருந்தகம் வந்து ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? இப்ப நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல எதுலையாவது எதுவுமே செய்யாத திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இவ்வளவு காரியங்களை செய்தது மட்டுமல்லாமல் இந்தியாவிலே தமிழகம் தான் இன்னைக்கு கல்வியில முன்னோடி இருக்குன்னு சொன்னா, மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் 1000 ரூபாய் திட்டம் உள்பட கொடுத்த பிறகு இவ்வளவு பெரிய சாதனை வந்திருக்கு. ஒரு விஷயம் இப்ப நான் பேச வேண்டியது, சசிரேகா அவர்கள் சொன்னாங்க ஒரு விஷயம். நாங்க 75 இடத்தை எடப்பாடி தலைமையில் பெற்றோம். கொஞ்சம் யோசிக்கணும். வெறும் எடப்பாடி தலைமை என்பது நமக்கு தெரியும். 2024 தேர்தல், 2021 பாஜக, பாமக, அதே மாதிரி ஓபிஎஸ், அதிமுகவுடைய மற்றவர்கள்லாம் இருந்து பெற்ற வெற்றியே அது தோல்விதான். ஆனா அவங்களுக்கு கிடைச்சது வந்து 75 இடம். ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். அப்ப இந்த 75 இடம் பெறும்போது இவ்வளவு பேர் இருந்து பெற்றார்கள். அதே பாராளுமன்ற தொகுதியிலே மிக மோசமாக டெபாசிட் இழந்ததை பார்த்தோம். அதிமுக வரலாற்றில் எதுக்குமே அவ்வளவு தூரம் டெபாசிட் இழந்தது 1-2 நேரங்கள்லாம் நடந்திருக்கு. நல்லா தெரியும். எம்ஜிஆர் காலத்தில் தோல்வி 2 எம்பி சீட் தான் பெற்றார்கள், தோல்வி அடைந்தார்கள். ஆனா டெபாசிட் போல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் பெரும்பாலும் டெபாசிட் போல ஓரிரு நேரங்களை தவிர. ஆனா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில 2026ல அதிமுக எப்படி ஆட்சிக்கு வரும்? ஏற்கனவே இருந்த ரஜகத துரகபதாதிகள் எல்லாரும் போன பிறகு நிலைமை என்ன? இப்ப இந்த ரெண்டையும் நீங்க இந்த ரேஸ்ல முந்த போவது யார் அப்படிங்கறத இந்த நலத்திட்டங்கள் மூலமாக மக்கள், எல்லா மக்களுக்கும் நலத்திட்டம் போய் சேர்ந்திருக்கு. பெண்கள் சரிவாரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பெரும்பாலான நன்மைகள் போயிருக்குது. இப்ப 3வது சுதந்திர தின விழாவில் பேசினதுல மோடி அவர்கள் என்ன சொன்னாரு? நாங்கள் பெண்களை பாதுகாப்போம் சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்க. பெண்கள் மணிப்பூர்ல இருந்து மல்யுத்த வீராங்கனை வரை, காஷ்மீர்ல ஆலயத்தில் கற்பழிக்கப்பட்ட கதுவா சிறுமி முதல் இன்றைக்கு உன்னாவ் சிறுமி வரை, அது மட்டுமல்லாமல் அவருடைய மதசார்பற்ற ஜனதா கூட்டணி கட்சியுடைய கற்பழிப்பில் இருந்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலேயே இந்த போன் இதை பார்த்தது, இப்படி பல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஒன்று. 2வது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறாங்க. எதுவுமே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்று பல முறை பேசப்பட்டு கூட ஒரு அலங்காரத்திற்கு இதை சொல்றாங்க. அடுத்து பொது சிவில் சட்டம் என்று இருக்குது. அதை சொன்னா அது பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி இப்ப புதுசா ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க. மதசார்பற்ற சிவில் சட்டம் கொண்டு வரும் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், முதல்ல இந்தியாவில் பெரிய மதங்கள் எது? வைணவமும் சைவமும். இந்த 2 மதங்களுடைய பல்வேறு விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க எப்படி பொது சிவில் சட்டம் கொண்டு வரீங்க? அடுத்து நீங்க முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ அவர்கள் வழிபாட்டு முறையில சுதந்திர தின விழாவில் அதாவது வெறுப்பு. இன்னைக்கு ஒரே ஒரு செய்தி வந்திருக்கு.
160 இடங்கள்ல தேர்தலில் பேசியிருக்காரு பிரதமர். அதுல 117 இடங்கள்ல வெறுப்பு பேச்சு, சிறுபான்மையினர்களுக்கு, தலித்துகளுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு. தலைப்பு முந்த போவது யார், விட்டு கொடுப்பது யார் இல்ல. தமிழ்நாட்டு பாஜகவுக்கு வரேன், நான் பேசி முடிச்ச உடனே நீங்களே பேசுங்க. இன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கேன். தலைப்பு மறந்துட்டீங்க. முந்த போவது யாருன்னு தான் பேசுறாங்க, விட்டு கொடுப்பது யாருன்னு பேசலனா. எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் கொடுத்துட்டு நீங்க 5 நிமிஷம் எடுத்துங்க. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றது பாருங்க, ஒரே ஒரு விஷயம். நான் நீண்ட நெடுங்காலமாக தொலைக்காட்சிகளில் பேசி வருவது, பெரும்பாலான இந்துக்களுக்கு எதிராக பாஜக இருந்து கொண்டு இன்றைக்கு அந்த மக்களுக்கு எதிராக இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணே ஒண்ணு, இன்னைக்கு மயிலாப்பூர்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பெரும்பாலான இந்துக்கள் முதலீடு செய்த பணம் அந்த இந்துக்களுக்கு எதிராக ஒரு நிலை. அதை செய்தவர்களுக்கு பாரதிய ஜனதா தலைவர் என்ன சொல்றாரு, வக்காலத்து வாங்குறாரு. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். காரணம் கூட்டணி கட்சிகளால. அப்ப பெரும்பாலான இந்துக்களுக்கு எதிராக குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே நீங்க பதவி கொடுக்கறீங்க, கார்ப்பரேட்டுகளுக்கு மட்டுமே நீங்க இன்னைக்கு நம்ம தலைப்பு விட்டு விலகி மயிலாப்பூர்ல இருந்து அமெரிக்கா வரைக்கும் போறீங்க. இல்ல, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு தான் மயிலாப்பூர். தமிழக தலைவர் என்ன செய்யறாரு, அதிமுக தலைவர் சொன்னது என்ன, யாருக்கு ஆதரவா இருக்காரு, பெரும்பாலான இந்து மக்களுக்கு ஆதரவா இல்லைங்கிற செய்தியை நான் சொல்லித்தானே ஆகணும். இன்றைக்கு அதானிக்கு ஒரு பிரச்சனைனா, அவர் தொழிலுக்கு ஒரு பிரச்சனைனா உடனடியா ஓடக்கூடிய பிரதமர் மோடி. ஏன்னா அவர் சொன்னார்ல, அவர் சொல்ல தேவை. இப்படி இருக்கக்கூடிய பிரதமர் மோடி இந்திய மக்களுக்கோ, ஏழை இந்திய மக்களுக்கோ, இந்திய பெண்களுக்கோ ஏதாவது அவரு உதவுவதா இருக்கிறாரா? பெண்களை பத்தி நீங்க பேசலாமா ஸ்ரீகாந்த் சார் அப்படிங்கறது? ஓகே, ரொம்ப சுருக்கமா 20 ஏன்னா அவர் காங்கிரஸ் பத்தி எல்லாம் பேசல, திமுகவுக்கே முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் கேக்குறேன், நாங்க தனியா நின்னோம், மத்தவங்க எல்லாம் தனியா நிக்கிறாங்க. காங்கிரஸ் தனியா நின்னு டெபாசிட் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்களா? வாய்ப்பு இருக்கிற அவங்களுக்கு. அதனால காங்கிரஸ் தன்னுடைய சுயத்தை இழந்து சுருங்கி விட்ட ஒரு கட்சி. அவங்க வந்து பாஜகவை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. இன்றைக்கு அதிகம் இவங்க ஆட்சியில் இருந்த காலத்தில் கூட 200 சீட் வாங்கி ஆட்சியில் இருந்தது கிடையாது. இன்னைக்கு தட்டு மாதிரி 99 சீட்ல சுருங்கி இருக்கிறாங்க. அதனால இதையே அவங்க மாபெரும் வெற்றியா நினைச்சு இருமாந்திருப்பது நினைச்சா வேடிக்கையாக இருக்கிறது. நீங்க 400 சொல்லிட்டு 240 இருந்த 300ல உள்ளதும் போச்சு நெல்லக்கன்னு சொல்லி இறங்கி இருக்கீங்க. அப்ப உங்களுக்கு வெற்றி மாதிரி தெரியலாம், ஆனா தோல்வி எங்களுக்கு தான் வெற்றி. அண்ணா, நீங்க 199 வாங்கலனா இடங்களை பெற்று இருக்கோம். இந்த யோசனை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. 199 வாங்கல, அது கூட கடாக்கட் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் தரேன்னு வாங்கி இருக்கீங்க. 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் தரேன்னு சொல்லி மக்களை ஏமாத்தி வாங்குற ஓட்டு. மைனாரிட்டி ஆட்சி, இன்னைக்கு சிறுபான்மை ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டு தேசிய கட்சிகளும் கடந்த 3 ஆட்சி உங்களோட ஆட்சியை மைனாரிட்டி ஆட்சி. நீங்க 200 சீட்டுக்கு மேல வாங்குறதே கிடையாது. கடைசி 3 ஆட்சி, கடைசி 2 முறை நீங்க இருந்தீங்களே, 4ல இருந்து 14 திமுக தயவுல தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்க. திமுக தயவுல தான் ஆட்சி நடத்துறீங்க. நீங்க இது வரைக்கும் முழு மெஜாரிட்டியில ஆட்சி நடத்தல. கடலூர் திட்டம், அதே மாதிரி புத்தூர் திட்டம், கரூர் ரயில்வே எல்லாத்துக்கும் நீங்க ஒதுக்குறது 500 கோடி 1000 கோடின்னு சொல்லிட்டு வெறும் 1000 ரூபாய் தமிழ்நாட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கும். அதை கெடுத்தது இந்திரா காந்தி அம்மையார். 100 முறை மாநில அரசை 100 முறை மாநில அரசை கலைத்து 100 முறை மாநில அரசை தொடர்ந்து கலைத்து ஜனநாயக படுகொலை செய்ததால்தான் வேற வேற தேதியில தேர்தல் நடக்குதுன்னா பிரதமர் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவார். பொது சிவில் சட்டம் வரும். எல்லாம் இதெல்லாம் பத்தி உங்க நீங்க கொண்டு வந்தாலும் அது காலப்போக்கில காலாவதி ஆகும். எது மாதிரி சிஏஏ மாதிரி. ஓகே, நடுநிலையான இதயத்துல என்ன சொல்றான்னு கேப்ப. 20 நாடுகள் நீங்க தான் இறுதி கருத்து. உங்களுக்கு சந்தேகம் வரலையா? எங்க வேணா சந்தேகம். ராகுல் காந்தி இல்ல ராஜ்நாத் சிங் இருக்காரு இங்க விழாவில். யாருனாலும் இருக்கட்டுங்க, ஒரு ஆட்சியில வந்து இருக்க வேண்டிய ராகுல் காந்தி வந்து கலந்துக்கிட்டாருங்க இந்த இதுல. இருக்கட்டுங்க, அதிமுக இப்ப சீசருடைய தேநீர் விருதுல ஒரு அரசு வந்து கலந்துக்கிறது போற விஷயம் இல்ல. ஆனா அதிமுக கலந்து கொண்டது அது பாஜக ஆதரவு கவர்னருக்கு, திராவிட விரோத கவர்னருக்கு, தமிழகத்துடைய திட்டங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கவர்னருக்கு நீங்க ஆதரவு கூட ஒரு அர்த்தமா கூட திமுக கலந்துச்சு. அதாங்க அரசு. முதலமைச்சரே முதலமைச்சர் 10 அமைச்சர் உட்கார்ந்திருக்காங்க. அண்ணாமலை கிட்ட கலந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க நாங்க எதிர்க்கட்சியா சிறுபான்மை
சிறுபான்மை வாக்கு வேணும்னு சொல்றாங்க உங்களை இல்லையா? மதிக்க கூட இவங்க இல்லை. என்ன செய்யணும்? ஒரு விஷயங்க, 2001 செல்வி ஜெயலலிதா அவர்கள் நாங்க சிறுபான்மையினருக்கு கடற்கரையை சொன்னாங்க இடஒதுக்கீடு தருவோம். 5 வருஷமா கொடுக்கல. கலைஞர் வந்தாரு, 3 Okay. விழுக்காடு Right. கொடுத்தாரு. 3 வருஷம் சொன்னது செய்தாரா? 2011 என்னுடைய வீட்டு திருமணத்துக்கு வந்த கலைஞர் அவர்கள் 5 விழுக்காடு தர சொன்னாரு. அன்றைக்கு என்ன ஆச்சு? அவர் ஆட்சிக்கு வரல. அன்றைக்கு ஸ்ரீரங்கத்துல பேசின இப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் நாங்க இடஒதுக்கீடு 5 விழுக்காடு Okay, தருவோம் சொன்னாங்க. fine, fine. இப்ப திரு பழனிசாமி அவர்கள் நான் 3 செல்ல அறைய சேர்த்து 4 தரேன்னு சொல்லிட்டுங்க. கொஞ்சம் நஞ்ச சிறுபான்மை இப்ப ஆட்சியில இருக்கவங்க கேட்டு வாங்க. நீங்க சொல்லுங்க. Fine, fine. கூட்டணி நன்றி நன்றி உங்களை வாழ்த்துறேன். நன்றி நன்றி நன்றி